சரிதானே? இதில் தான் அந்த போட் வாக் துவங்குது. நான் போட் வாக் ஒருக்கா நடந்துட்டு வருவோம். வணக்கம் உறவுகளே, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த போட் வாக் வந்து ஆஸ்திரேலியா, சிட்னி, நியூ சவுத் வேல்ஸ், ஓபன் என்ற இடத்துல இருக்கிற அந்த ஹோம்புஷ் பேன்னு சொல்வார்கள். ஓபன் இருக்குல்ல இருந்த இப்போ எல்லாம் மாற்றிடணும். அதில் இருக்குது இந்த போட் வாக், ரைட்? இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரைக்கும் இது கட்டாயம் ஒரு மஸ்ட் பிளேஸ் டு சி. இதைத்தான் நான் இன்றைக்கு போய் பார்க்க போகிறேன். உள்ளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. ஸ்கிப் பண்ணால் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் மிஸ் பண்ணுவீங்க லொக்கேஷன்ஸை. பாருங்கோ, நல்லா இருக்கும் எல்லாம். சரிதானே? அழகாக இருக்குண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகான போட் வாக். வாங்கோ, உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து பாருங்க, இது ஃபைபர் கிளாஸ் என்று சொல்கிற ஒரு மெட்டீரியல். ஸ்டீல் இல்லை, டிம்பர் இல்லை, ஃபைபர் கிளாஸ். எஃப்ஆர்பி அண்ட் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக். எஃப்ஆர்பி என்ற ஒரு மெட்டீரியல் சரியான ஹை ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியல். ஹேண்டில் பண்ண லைட் வெயிட், லாங் டேர்முக்கு டியூரபிள், அதாவது கொரோஷன் இருக்காது. அப்போ அதைத்தான் இப்போ கூடுதலாக பாவிக்கிறார்கள் இப்படியான இடங்களில். கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜஸ், மற்றது போட் வாக், அதுகளுக்கு இந்த மெட்டீரியலை தான் பாவிக்கணும். இதில் ஒரு வியூவிங் டெக் இருக்குது. இது பார்த்தீங்களா, இது என்னென்னு சொல்கிறது, அந்த எலிவேட்டட் போட் வாக். என்ன இதுக்குள்ளே தண்ணிகள் எல்லாம் கீழே இருப்பார். மேலுக்கு ஒரு சதுப்பு நிலத்தில் ஆக்கள்
முரு நாங்கா மாய் ட்ரீமிங். இது நீண்ட ஒரு போட் வாக், நல்ல போட் வாக். உங்களுக்கு நேரம் கிடைக்கல வந்து நடவுங்கோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஆக இருந்தால் சரிதானே. இப்படியான போட் வாக் நடக்க விருப்பமாக இருந்தால் வந்து நடவுங்கோ, நல்ல இடம். ஒரு ஜங்ஷன் ஒன்று ரீச் பண்ணுறோம். இதில் ரைட்டுக்கு முருகா போட்டுக்கிறோம், வேலை பக்கத்துக்கு போட்டு. அப்புறம் அங்கால இந்த ஷிப் ரேக் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சரிதானே, பேட்டரியும் நல்லா குறைஞ்சிட்டு வருது. சரிதானே, இதை நான் காட்டி போட்டு நிறைவு செய்வோம். இதான் அந்த சால்ட் மேஷ் என்று சொல்லப்படுற இடம். சரிதானே, இதில் வந்து கிட்டத்தட்ட அதாவது அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். கோஸ்டல் சால்ட் மேஷ் என்றால் இஸ் அன் எக்கோலஜிக்கல் கம்யூனிட்டி ஃபவுண்ட் இன் இன்டர்டைடல் ஜோன்ஸ் என்று சொல்லிக்கணும். லகூன்ஸுக்குள்ளே இருக்கிறது 25 ஹெக்டேக்கர்ஸ் இப்படியான இடங்கள் இதுக்குள்ளே இருக்காம என்ன. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட இடங்கள், பாதுகாக்கப்பட்ட இடங்கள். ஓகே, பேங்க்ஷியா, கோஸ்டல் பேங்க்ஷியான்ற ஒரு நேட்டிவ் பிளான்ட். ஓகே, நாங்கள் இந்த வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஷிப்ரேக்குன்னு சொல்கிறோம், அதாவது கப்பல்களை கொண்டு வந்து கைவிடக்கூடிய இடங்களாக இந்த இடம் இருந்திருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு இதுக்குள்ளே இந்த ஏரியாவில் கணக்க ஷிப்புகளை கொண்டு வந்து உடைச்சி கைவிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ நாங்கள் ஒரு ஷிப்பை பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ 38 மீட்டர் நீளமானதாகவும் 258 டன் எடையுடையதாக இருந்திருக்கு. 1909ஆம் ஆண்டு யூகேயில் அது கட்டப்பட்டிருக்கு. சரிதானே, அந்த ஷிப்பை கொண்டு வந்து கடைசியாக இங்கே முடிவுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல. அந்த ஷிப்பை போய் பார்ப்போம் பாங்கோ எப்படி இருக்காண்டு. ஓகே, இந்த இடத்துல எப்படி அதாவது ஒரு ஆக்ட் இருக்குது தானே, ஹிஸ்டாரிக் ஷிப்ரெக்ஸ் ஆக்ட் 1976 என்ற அந்த ஆக்டுக்கு கீழே இந்த ஷிப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்காமா. அப்போ நீங்கள் இதில் கை வைக்க இயலாது. இட்ஸ் எ ஹெரிட்டேஜ் ஐட்டமாக இருக்கிறது. வாங்க அதை போய் பார்ப்போம். இந்த தெரியுதா, அதுக்குள்ளால் இந்த டேக்குள்ளால் தெரியுதா? நான் ட்ரை பண்ணி நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போவோம், அது பார்க்கக்கூடிய இடத்துக்கு. ஒரு குட்டி தீவு மாதிரி தான் இருக்குது அதை பார்க்க.
இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் லொக்கேஷனாக வந்துட்டுது. என்னென்னா இப்படியான ஷிப்ரேக்ஸ் சரியான குறைவு. அதுவும் மக்கள் வாழ்கிற இடத்த பாருங்க, நல்ல ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்குன்னு. நல்ல வடிவாக ஒரு சின்ன குட்டி தீவு மாதிரி இருக்குது. கூகுள் பண்ணிங்கன்னா இதை பற்றி பல்வேறு விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளலாம். ஷிப்ரெக் இன் ஒலிம்பிக் பார்க்கண்டு போடுங்க வெறும். இதில் ஒரு போட் இருந்தால் சுற்றி வந்து பார்க்க நல்லா இருக்கும். போட் ஆக்சஸ் உள்ளாக்கள் போட்டில் வந்து பாருங்கோ, நல்ல வடிவான இடம் இந்த ஷிப்ரெக். இந்த கடலில் கைவிடப்பட்ட ஒரு கடலில் கொண்டு வந்து அது இந்த இடம் வந்து முந்தி டெசிக்னேட்டட் ஷிப்ரேக்கிங் பிளேஸாக இருந்திருக்கு. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 வேறு இடத்த இருக்குதாக சொல்லினோம். இது ஆக்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்த பாரதுக்கு சரியாக நல்ல இருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கள். தேடி வந்து பார்க்கக்கூடிய இடம். கடலுக்குள்ள ஒரு குட்டி தீவு கப்பலால் செய்யப்பட்டு மரங்கள் எல்லாம் நிற்குது. சரி உறவுகளே, நிச்சயமாக நீங்கள் இந்த பதிவுகள் எல்லாம் இன்று என் பதிவு இத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த மிஷன் அச்சீவ்ட். அதுதான், இதைத்தான் நான் பார்க்க வந்த இடங்கள். மெயினாக இந்த ஷிப்ரேக்கையும் மற்றது அந்த போட் வாக் ரெண்டும் பதிவு செய்துட்டேன். நல்ல ஒரு இடம். நிச்சயமாக சிட்னிக்கு வந்தால் வந்து பாருங்கோ. இது இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் பார்க்கலாம். கூகுள் பண்ணி பாருங்கோ. இது யூகேலேருந்து இங்கே வந்திருக்கு. இதுக்குள்ளே தெரியுதா, இன்னும் ஒரு ஷிப் ஒன்று கொண்டு வந்து தள்ளி கொடுக்குறாங்க. அங்கே அதுக்குள்ளேயும் இன்னும் ஒன்று மறைஞ்சு நிற்குது. 1 2 3 ஷிப்பை இதுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அங்கே ஒன்று 4 பார்த்துட்டோம் இது வரைக்கும். அப்படி கொண்டு வந்து தள்ளி இதுக்குள்ளே கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. தெரியுதானே என்ன? ஷிப்ரெக் லுக் அவுட். இதை வாசித்து பாருங்க போஸில் விட்டுட்டு. இது இப்படி இதுக்குள்ளால நடந்து வரணும். நானும் இன்றைக்கு தான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் பாருறேன். முதல் காட்டினதை பார்த்தேன். இதை இன்றைக்குத்தான் பார்க்குறேன். பாருங்க, வீவிங் நம் இதில் வந்து இங்கே செங்கல் சூளை இருந்திருக்காம். அதுகளை ஏற்றுறதுக்காண்டி வந்து போகிற ஷேப்புகள் அதை கடைசியாக கொண்டு வந்து இதிலே முடிச்சிருக்கணும். நல்லா இருக்கல. இந்த பேர்ட்ஸை பாருங்க. அதில் இந்த ஷிப்பும் வந்து அதுக்கு ஒரு தங்குமிடத்துக்கு
கொடுத்து கொண்டிருக்கு தங்குற இடத்த. இந்த போல்ட்டுகளை பார்த்தீங்களா அதில் போட்டிருந்த அந்த காலத்தில் செய்த ஆணியல் சொல்லுவாங்களா, ஒரு ஆணியையும் பிடுங்க வேண்டாமாண்டு, ஒரு ஆணியையும் பிடுங்க வேண்டாம் விட்டுட்டு போங்க, ஆணியை பிடிக்கின காணும் நீங்கள். ஓகே ரவுலே, உள்ளுக்கு பாருங்கோ, இப்படியான அருமையான சில காட்சிகளை பார்க்க போகிறீங்கள். இது ஹிஸ்டாரிக் ஷிப் பிரேக்கிங் ஏரியாஸ் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். சரிதானே, நல்ல அருமையான இடம் இருக்குது. முடியுமானாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. அதில் தெரியுது, அதில் மூன்று ஷிப் ஏற்கனவே நிற்குது எங்கள் வழியில். 1 2 3 நிற்குது. இப்போ ஏற்கனவே இங்கே 2 5 பார்த்துட்டோம். அந்த இடத்த பொருண்டா இப்படி சைட்டால் வாக் பண்ணி வருவோம். மேலே அக்சஸ் இருக்குது தெரியல. இந்த பேர்ட்ஸ் நிற்கிற மேலே எதுக்கும் போய் பார்ப்போம். முடியுமானாலும் அதை கேப்சர் பண்ணுறேன், இல்லாட்டி இதோடு முடிச்சு கொள்கிறேன். சரிதானே.